பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புதிய மாத வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருஷத்தினுடைய 5 மாதங்களை கடந்து 6வது மாதம், கிட்டத்தட்ட இந்த வருஷத்தினுடைய ஒரு பகுதி மாதங்களை நாம் கடந்து வர என் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அந்த தேவனை நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதித்து துதித்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் இந்த வருஷத்தை தொடங்கின எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த பூமியிலே இல்லை. எத்தனையோ பேர் இக்கட்டான சூழ்நிலைமையின் மத்தியிலே தன் உயிரை மாய்த்து கொண்டவர்கள், எத்தனையோ பேர் விபத்துல வியாதியின் வேதனையில மரித்து போனவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய ஒரு பெரிதான கிருபை. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்குமாய் இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசிப்போம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த மாதத்திலே நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமான துஷ்டன் இனி வரப்போவதில்லை. இந்த 5 மாதங்களும் உங்களை துக்கப்படுத்தின, நீங்கள் கடந்து வந்த உங்கள் பிறந்த நாள் முதலாக இத்தனை வருஷ காலங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருந்த, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த துஷ்ட கிரியைகள் இனி உங்கள் மத்தியில் இல்லை. ஏனென்றால் பரலோகத்தின் தேவன் உங்களோடு இருக்க போகிறார். அவன் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டு போனான். நீங்க இதுவரைக்கும் எந்த காரியத்தை நினைத்து நீங்க தேவ சமூகத்தில் கலங்கி போய் இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இந்த சூழ்நிலைகள், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் என்ன ஆகுமோன்னு நினைச்சு அநேக நேரங்களில் கலங்கி தவித்து தேவ சமூகத்துக்கு முன்பதாக கண்ணீரோடும் வேதனையோடும் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து, ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்றிவிட மாட்டாரோ, இந்த சத்துருக்களின் கிரியைகள் என் வாழ்க்கையில் இருந்து விலகாதா, இந்த சூழ்நிலைகளுக்கு இந்த நன்மையை நான் என்றைக்கு என் வாழ்க்கையில் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்க பெருமூச்சின் சத்தத்தோடு கூட நீங்க தேவ சமூகத்தில் இதுவரைக்கும் நீங்க நின்றுந்தீங்கன்னா, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்த அந்த துஷ்டன் இல்லாதபடிக்கு தேவன் அவைகளை சங்கரித்து போட போகிறார். கர்த்தர் அதை உங்களுக்காக இந்த மாதத்திலே செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்டதான துஷ்ட கிரியைகள் உங்களை சுற்றி பாளையம் இறங்கி கொண்டிருக்கிறது, நீங்கள் அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த போராட்டம் என்றைக்கு முடியும்? சில போராட்டங்கள், சில நன்மைகளை கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தாலும் அந்த நன்மைகளை நீங்கள் முழுவதுமாக அனுபவிக்க முடியாதபடிக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது? ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செஞ்சிட்டாருன்னு சொல்லி உங்களால சில காரியங்களை சந்தோஷப்பட முடியல. அதாவது சந்தோஷத்தை கெடுக்கிற துஷ்டனுடைய கிரியைகள். ஆண்டவர் எனக்கு நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்தீங்க, நீண்ட நாட்களாக ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்சீங்க, போராடுனீங்க, எல்லா காரியத்தையும் செய்தீங்க. ஆனால் அதுக்கான பதில் உங்க கைக்கு வந்துருச்சு. ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி அதுக்கு விரோதமா இருந்த தடைகளை எல்லாம் உடைச்சிட்டாரு. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நீங்க கேட்ட காரியத்துக்கு பதில் வந்துருச்சு. ஆனால் அந்த வந்த சந்தோஷத்தை முழுவதுமா அனுபவிக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை முழுசுமா நாம் அனுபவிக்கணும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் என்பது. ஆனா இன்றைக்கு காண்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது, ஆண்டவர் என் கையில ஒரு நன்மையை கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதம் என் கைக்கு வந்துருச்சு, நீண்ட நாட்களாக நான் ஜெபிச்சேன், ஜீவ விருட்சத்தின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில வந்துருச்சு, ஆண்டவர் எனக்கு அதை வாய்க்க பண்ணிட்டாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சந்தோஷத்தை முழுசுமா என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க முடியாதபடிக்கு நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இந்த மாதத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சிருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், துஷ்டன் இனி வருவது இல்லை. அந்த சந்தோஷத்தை என்னால முழுசுமா அனுபவிக்க முடியல, ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னு சொல்லி நான் சந்தோஷப்படவும் முடியல, இருக்கிற சூழ்நிலையை பார்த்து கவலைப்படவும் முடியல. ரெண்டுக்கும் பொதுவான ஒரு நிலைமையில நான் இன்றைக்கு நின்று கொண்டு, நீண்ட நாட்களாக நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சிட்டாருன்னு சொல்லி சந்தோஷமா என்னால சாட்சி சொல்ல முடியாதபடிக்கு, அந்த சந்தோஷத்தை நான் என் லைஃபுக்குள்ள முழுசுமா அனுபவிக்க முடியாதபடிக்கு சில தடைப்படுத்துகிற துஷ்டனுடைய கிரியைகள் எதெல்லாம் இந்த நாள்ல உங்களை தடைப்பட்டுச்சோ அது எல்லாமே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாய் மாறப்போகிறது.
அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியல, அந்த நன்மையை நான் அனுபவிக்க முடியல. அப்படி இருக்கிற அந்த துஷ்டனுடைய கிரியைகள் நொறுங்கி விழப்போகிறது இந்த மாதத்துல. அதை நீங்க பார்க்க போறீங்க. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போகிறதை நீங்க பார்க்க போறீங்க. அது மனுஷனா இருக்கலாம், அல்லது பொல்லாத ஆவிகளினுடைய கிரியைகளாக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படக்கூடிய சில கிரியைகளாக இருக்கலாம், எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற துஷ்டனுடைய கிரியைகள் நொறுங்கி விழப்போகிறது இந்த மாதத்துல. கர்த்தரே அதை உங்களுக்கு செய்து உங்களை தேவன் மகிழ பண்ண போகிறார். அது மாத்திரம் கிடையாது, இனி அடுத்து நீங்க போகக்கூடிய பாதையில எந்தெந்த சத்துருக்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்து ஒரு சில நன்மைகளை உங்க குடும்பங்களுக்குள்ள பார்க்க முடியாதபடி, ஒரு சில நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற முடியாதபடிக்கு சில தடைகள் காணப்படுகிறது. அந்த தடையோடு இந்த புதிய மாதத்துக்குள்ள நீங்க நுழையிறீங்க. நாங்களும் நீண்ட காலமா ஜெபித்து கொண்டிருக்கிறோம், என் பிள்ளையினுடைய திருமண காரியம் வாய்க்க வேண்டும், ஒரு நல்ல வேலை கிடைக்கப்பட வேண்டும். நாங்களும் பலவிதமான சூழ்நிலைமைகள்ல போராடி கொண்டிருக்கிறோம், ஆனா எதுவுமே வாய்க்கிறதற்கான சூழ்நிலைமைகள் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக தான் நாங்கள் ரொம்ப தீவிரமா ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். திருமண காரியங்கள் முடிந்தது, ஆனால் ஒரு குழந்தைக்கான வழி இல்லாத ஒரு நிலைமையில நான் நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் தடை பண்ணுகிற துஷ்டனுடைய கிரியைகள் இந்த மாதத்திலே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியாதபடிக்கு, ஒரு குழந்தை உண்டாக முடியாதபடி இருக்கிற தடைகள், ஒரு நல்ல வேலையும் வருமானமும் இல்லாதபடி இருக்கிற தடைகள், ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியங்கள் செய்ய முடியாதபடி இருக்கிற தடைகள், ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்க முடியாதபடி இருக்கிற தடைகள், அந்த தடைகள் எல்லாமே நொறுங்க போகிறது. நீண்ட நாட்களாக நாங்கள் காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம், போராடுறோம், ஆனாலும் இன்னும் ஒரு விடுதலை கிடைக்காத ஒரு நிலைமையில நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற துஷ்டனுடைய கிரியைகள், திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாதத்திலே மாறப்போகிறது. குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி காணப்படுகிற தடைகள், அதற்கு விரோதமாய் நிற்கிற எல்லா கிரியைகளும் இந்த மாதத்திலே உங்களை விட்டு அகலப் போகிறதை உங்கள் கண்கள் பிரத்யட்சமாய் காணப்போகிறது. சேனைகளின் தேவன் உங்களுக்காக அந்த இடத்திலே யுத்தம் பண்ண போகிறார். இனி துஷ்டன் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. இந்த ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் காண முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் இந்த மாதத்திலே உங்களுக்கு நொறுங்கி விழப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல செங்கடலை போல நீங்கள் கடந்து போக முடியாதபடிக்கு நீங்க போகிற பாதைகள் எல்லாம் சில தடைகளை விதித்து கொண்டிருக்கிற சில மனிதர்கள், நீங்க போகிற பாதையில எல்லாம் தடை 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 தடை, இந்த நன்மையை நீங்க பாத்திரக்கூடாது, இந்த ஆசீர்வாதத்தை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க போகிற பாதையிலே நீங்க ஸ்மூத்தா போக முடியாதபடிக்கு, எங்களுக்கு ஆசீர்வாதம் கைக்கு வந்துருச்சு, நன்மை எல்லாமே கைக்கு வந்துருச்சு, ஆனால் அதை எங்களால துரிதமாய் செயல்படுத்த முடியல, வீடு கட்டணும்னு நினைச்சு நீங்க பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, ஆனா அந்த வீடு கட்டி முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, திருமண காரியங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டுருச்சு, ஆனா அதை செய்ய முடியாதபடி வருகிற தடைகள், ஒவ்வொரு பிரச்சனையாக போராட்டமாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த கிரியைகள் எல்லாமே செங்கடலை போல அந்த பாதைக்கு நேராக போக முடியாதபடி தடைப்படுத்தக்கூடிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்தில் அந்த கிரியைகள் நொறுங்கி விழப்போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த செங்கடலை போல நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு அன்றைக்கு மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு, அந்த இடத்திலே வழி உண்டாகும். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், வழிகளை அடைத்து கொண்டு இருக்கிற துஷ்டன் இனி உன் வழியாய் வரப்போவதில்லை, அவனுடைய கிரியைகள் முற்றிலுமாய் நொறுங்குகிறது என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நீங்க கடினப்பட்டு உங்களை காயப்படுத்தி உங்களை கண்ணீர் வட வைத்த எல்லா துஷ்டனுடைய கிரியைகளும் நொறுங்குகிற ஒரு மாதம். இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டைகள் தகர்ந்து விழ ஆரம்பிக்கும். சத்துருக்களினுடைய வல்லமைகள் ஒன்றும் இல்லாதபடிக்கு நொறுங்கி விழப்போகிறதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், செருபாபேலுக்கு முன் நீ சமபூமியாவா என்று சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு முன்பதாக இந்த மாதத்தில் நிறைவேறுகிறதை நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை மனிதர்கள், எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி தன் காரியத்தை நடத்தினாலும் சரி, அத்தனை பேருக்கு முன்பதாக உங்கள் தலை நிமிரதான் போகிறது. கர்த்தர் உங்கள் கைகளிலே வாக்கு பண்ணினவைகளை கொடுக்கதான் போகிறார். அதற்கு விரோதமாய் நின்று கொண்டிருந்த சத்துரு, அதற்கு விரோதமாய் நின்று கொண்டிருந்த துஷ்டன் இனி உங்கள் வழியில் வரப்போவதில்லை. ஏனென்றால் அவன் சங்கரிக்கப்படுகிறான். இந்த மாதத்திலே அவனுடைய கிரியைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாதபடிக்கு எல்லாமே ஒன்றுமில்லாமல் நாசமாய் போகிறதை உங்கள் கண்கள் காண போகிறது. சத்துருக்களின் கிரியைகள், சத்துருக்களின் நாசமோசங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் இல்லை.
கர்த்தரே அதை உங்கள் காயங்களுக்கு முன்பதாக அதை செய்து காண்பிக்க போகிறார். கர்த்தரே அதை உங்களுக்கு காண்பித்து உங்களை தேவன் மகிழ பண்ண போகிறார். இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள், நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாம, சந்தோஷத்தை காண முடியாம, காத்திருப்பின் காலங்களில் நின்று நீங்க போன சோர்வுகள் எல்லாமே இயேசுவின் நாமத்தினால அந்த தடைகள் மாறுகிறது, அந்த சூழ்நிலைகள் மாறுகிறது. ஏனென்றால் உங்களுக்கு விரோதமான துஷ்டன் இனி இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களோட கூட இருக்க போகிறார். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இனிமேல் நிற்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். உங்களுக்கான யுத்தம் துவங்குகிறது. கர்த்தரே அந்த யுத்தத்தில் உங்களுக்காக செய்வார். துஷ்டன் இனி உங்க வாழ்க்கையில இல்லை. இந்த மாதத்திலிருந்து எல்லா துஷ்ட கிரியைகளையும் தேவன் நீக்க போகிறார். இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் கிருபையாக 5 மாதங்கள் எங்களை பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலும் உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்க வைத்திருக்க தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, இந்த நாளிலே கொடுத்த வார்த்தையின்படியே அப்பா, துஷ்டன் இனி எங்கள் வாழ்க்கையில வரப்போவதில்லை. அந்த துஷ்ட கிரியைகளை கர்த்தர் சங்கரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த துஷ்டனுடைய வல்லமைகளை கர்த்தர் நொறுக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த துஷ்டனுடைய எண்ணங்கள் இனி என் வாழ்க்கையில வெளிப்படாது இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். தடைகளை கர்த்தர் உடைக்கிறீங்க. திருமணத்திற்கான தடைகள், திருமண காரியங்களை, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற தடைகளை கர்த்தர், அந்த துஷ்ட கிரியைகளை கர்த்தர் உடைத்து நொறுக்குகிறீர். இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி காணப்படுகிற தடைகளை இந்த மாதத்திலே கர்த்தர், அந்த துஷ்ட கிரியைகளை கர்த்தர் உடைத்து எரிகிறீர். வழியை உண்டாக்காதபடிக்கு வழியை அடைத்திருக்கிற சத்துருக்களின் கிரியைகள், அந்த துஷ்டனுடைய கிரியைகளை கர்த்தர் உடைத்து இந்த மாதத்திலே ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் எங்கள் கண்கள் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் தேவனுடைய வல்லமை, சேனைகளின் தேவனுடைய பிரசன்னம், சேனைகளின் தேவனுடைய கரம் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகளோட கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். விரோதமாய் கொக்கரிக்கிற சத்துருக்களின் வல்லமைகளை இந்த மாதத்திலே கர்த்தர் அட்டங்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிலே எங்களை ஜெயமாய் நிற்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பரிசுத்த கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.